தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். அரசு ஊழியர்களின் அலட்சியத்தால் இலக்கு வைத்து மதுவிற்கும் திராவிட மாடல் ஸ்டாலின். தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை எதுக்காக கூட்டியிருக்கோம் அப்படின்னா, தமிழக மக்களின் நலனை பாதிக்கக்கூடிய மது விற்பனையை அதிகரிக்க வேண்டும் என்றும் அதற்கு இலக்கு நிர்ணயித்து கொடுத்துள்ள திமுக ஸ்டாலின் அரசை கண்டித்தும், ஸ்டாலின் அரசு நிர்ணயித்து கொடுத்துள்ள அந்த இலக்கை அடைந்தே தீர்வோம் என்று முனைப்பு காட்டி கொண்டிருக்கும் அரசாங்க ஊழியர்களை கண்டித்தும் இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை நாம் இன்னைக்கு கூட்டியிருக்கோம். அதாவது இன்னைக்கு அண்ணே திருமாவளவன் அவர்கள் இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துறதுக்கு முக்கிய காரணமே இந்த இலக்கு நிர்ணயம்தான். மது விற்பனை செய்வதற்கான இலக்கை நிர்ணயித்து கொடுத்த இந்த திமுக அரசை கண்டிக்கிறதுக்காக தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த மது ஒழிப்பு மாநாடையே நடத்த போகிறாரு. அதுதான் உண்மை. சரியா? இதில் அவர் என்ன இது எடுத்துக்கிட்டாலும் சரி, உண்மை அதுதான். சரியா? திமுக அரசுக்கு ஒரு பயத்தை உருவாக்கணும். கூட்டணியில் இருக்கிறவனே உனக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா காரணம் இதுதான். நீ மதுவை ஒழிக்கிறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணலை, அதை விட்டுட்டு மது விற்பனையை கூட்டுறதுக்கான வேலையை பார்க்குற அப்படின்னு சொல்லி அந்த செயலை கண்டிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் முதற்கொண்டு இந்த மது ஒழிப்பு மாநாடை நடத்துகிற அளவுக்கு கீழே இறங்கி வந்துட்டார். சரியா? இந்த வேலையில் நம்மளும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, படித்த அரசு பணியில் உள்ள, அரசின் உயர் பதவியில் உள்ள, அரசிற்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்தில் உள்ள உயர் அதிகாரிகளுக்கு இந்த மது விற்பனை நாட்டு மக்களின் நலனுக்கானதா இல்லை நாட்டு மக்களின் நலனை கெடுக்கக்கூடியதா அப்படின்னு தெரியுமா தெரியாதா? அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எதுக்காக இந்த திராவிட மாடல் மு.க. ஸ்டாலின் மது விற்பனை இலக்கு நிர்ணயிச்சு கொடுத்ததை நான் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லி அவருக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டு வராங்க? எதுக்காக அப்படின்னா, இந்த திமுக கட்சிக்காரன் நடத்திட்டு வரக்கூடிய மது ஆலைகளில் இருந்து வரக்கூடிய அந்த சரக்கை கூடுதலாக விற்று கொடுத்தா இந்த மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் கையூட்டா ஒரு பணம் சேரும் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்கும் போல தெரியுது. அதனால தான் இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த இழி செயலை நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டு இந்த இழி செயலை செய்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க. இதனால நாட்டு மக்களுக்கு துளியளவாச்சும் நன்மை இருக்கா அப்படின்னா துளியளவும் நன்மை இல்லை. நாட்டு மக்களுக்கு இதன் மூலம் பெரும் கேடு தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆளும் அரசுக்கும் தெரியும், இந்த அரசாங்க ஊழியர்களுக்கும் தெரியும். இருந்தாலும் இவங்க அதை செஞ்சே தீர்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இவங்க நாட்டு மக்களுக்கானவங்களா இல்லை திமுக கட்சிக்காரங்களுக்கு ஆனவங்களா அப்படிங்கிறத நம்ம பொதுமக்கள் தான் முடிவு கட்டணும். சரியா? திமுக கட்சிக்காரன்ட்ட இருந்தா நீ சம்பளம் வாங்குற? நாட்டு மக்களின் வரி பணத்திலிருந்து நீ சம்பளமாக வாங்குறீங்க. அப்படி இருக்கும்போது நாட்டின் மக்களின் நலன் சார்ந்து தானே நீங்கள் யோசிக்கணும். அதை விட்டுட்டு நாட்டின் மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய மதுவை கூடுதலாக விற்று தர்றேன், அதன் மூலம் நாட்டு மக்களின் நலன் கெட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் நல்லவங்களா நினைப்போமா? நீங்கள் நேர்மையாளர்னு நாங்கள் நினைப்போமா? நீங்கள் யோக்கியன்னு சொல்லி நாங்கள் எப்படி நம்புறது? திமுக கட்சிக்காரங்க மது ஆலை நடத்துகிறாங்க, அதிமுக கட்சிக்காரங்க மது ஆலை நடத்துகிறாங்க. அவங்க கொடுக்குற அந்த சரக்கு தான் இந்த டாஸ்மாகில் வச்சு விற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வேலையை அந்த திமுக கட்சிக்காரங்க கொடுத்தா நீங்கள் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி நீங்கள் மறுத்துட்டு அந்த இலக்கெல்லாம் நாங்கள் அடைய மாட்டோம், நாட்டு மக்களுக்கு இது பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய செயல், அதை நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் படித்தவங்க, நாங்கள் அரசின் நலன் கருதி மக்களின் நலன் கருதி தான் நாங்கள் செயலில் இறங்குவோம், இது மக்களின் நலனுக்கான செயல் இல்லை, அதனால் நாங்கள் இந்த செயலை நிச்சயம் செய்யவே மாட்டோம்னு சொல்லி நீங்கள் அந்த செயலை அவங்க கொடுக்கும்போதே நீங்கள்
எதிர்ப்பு தெரிவித்து அதுக்கு போராட்டத்தில் நீங்கள் இறங்கியிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்றீங்க, அதை செஞ்சே தீர்வுன்னு சொல்லி அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டு எங்கள் டாஸ்மாகில் வேலை பார்க்கக்கூடிய உறவுகளை நீங்கள் நிர்பந்திக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மக்களுக்கானவங்களா? இது எவ்வளோ பெரிய இழிசெயலை செய்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து இன்னொரு வேலையும் நடக்குது தமிழ்நாட்டில். அப்படின்னா இதே காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த திமுக அரசு காவல்துறை மூலமாகவும் இந்த மது பிரியர்களை கொள்ளையடிக்குது. அது எப்படி அப்படின்னா, டாஸ்மாகை வச்சிருக்கிறது தமிழ்நாடு அரசு, டாஸ்மாகை நடத்துறது தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு டாஸ்மாகை நடத்துது, திமுக கட்சிக்காரன் அதுக்கு பக்கத்தில் பார் நடத்திக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நம்ம மது பிரியர்கள் வண்டியில் போய் அந்த டாஸ்மாகில் சரக்கை வாங்குற பக்கத்தில் உள்ள பாரில் குடிச்சிட்டு அந்த வண்டியை ரோட்டில் எடுத்துகிட்டு ஓட்டிட்டு வர்றான். குறுக்க நின்று இந்த தமிழ்நாடு அரசின் காவல்துறை அந்த மது பிரியரை வழிமறித்து நீ ஊது தண்ணி அடிச்சிருக்கியா அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்காக ஊதுன்னு சொல்கிறீங்க. அவன் ஊதுறியான், தண்ணி அடிச்சிருக்கான், அந்த சுமல் வரத்தான் செய்யும். அது என்ன உடனே மறைஞ்சிட போதா? மறையாது. அதனால அந்த சுமல் அடிக்கத்தான் செய்யுது. உடனே அவனை நீ ஓரங்கட்டுன்னு சொல்லி அவனை ஓரங்கட்ட வச்சு அவன்கிட்ட இருந்து எவ்வளவு பிடுங்குறீங்க? 10,000க்கு மேலே பிடுங்கிடுறீங்க. 10,000க்கு மேலே அவன்கிட்ட இருந்து பிடுங்குறீங்க. இல்லை அப்படின்னா வண்டியை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை நிறுத்தி வச்சிடுறீங்க. தண்ணி அடிக்கிறவன் உடனே தண்ணி அடித்தா உடனே போதை இறங்கிருமா? எப்படி போனாலும் ஒரு நாளைக்கு அந்த போதை இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கும்போது அவன் அடித்த சரக்கு சுமல் அடிக்கத்தான் செய்யும். அப்படின்னா போதை அடித்தவன் அதே பார்லேயே படுத்துக்கிடுவானா? வண்டியை கொண்டு போய் சரக்கு வாங்கி அங்கே போதை நீங்கள் உங்கள் திமுக கட்சிக்காரன் நடத்துகிற அந்த பாரில் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு வண்டியை அங்கனே போட்டுட்டு அங்கனே ஒரு நாள் ஃபுல்லாக படுத்து இருந்துச்சுட்டா வருவியான்? அவனும் வீட்டுக்கு போய் அவனும் குடும்பங்குட்டியோட சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி தானே வருவியான்? அப்படி இருக்கும்போது அவன் வண்டி எடுத்துகிட்டு வந்தால் ரோட்டில் வச்சு மறித்து அவன்கிட்ட இருந்து 15,000 20,000 சொல்லி பயனை போட்டு பிடுங்குறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? காவல்துறை உயர் அதிகாரிகளே, இதை கொஞ்சம் கவனிங்க. மக்களின் நலன் சார்ந்து கொஞ்ச நாட்கள் யோசிங்க. இந்த இழி செயலை நாங்கள் எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆளும் அரசை நீங்கள் கொஞ்ச நாட்களும் கேளுங்க. திமுக, அதாவது திமுகனாலும் சரி அதிமுகனாலும் சரி, இந்த திராவிட கட்சிகள் நடத்தக்கூடிய அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் சரக்கை விற்க அனுமதிக்கிறீங்க. திமுக அரசு நடத்தக்கூடிய அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் இந்த மதுவை விற்கிறது, மது உடலுக்கு கேடுன்னு காவல்துறை நண்பர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதை அரசே விற்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்க. அதை குடித்தவனை பிடிச்சி உள்ளே வைக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய இழிசெயலை நீங்கள் செய்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு உடந்தையாக இருக்கிறீங்க. எங்கள் மக்கள் வரி பணத்தை பிடுங்கி இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் இறங்கி வேலை பார்க்குறீங்க? உங்கள் தரத்தை எவ்வளோ தூரத்துக்கு தாழ்த்தி இந்த இழிசெயலை செய்கிறதுக்கு நீங்கள் முன் வர்றீங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மக்களுக்காக கொஞ்ச நாட்களும் இறங்கி வேலை பாருங்கள். தாய் தமிழ் உறவுகளே, இதை உங்கள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறோம், உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்குறோம். கொஞ்ச நாட்களும் இந்த மது விற்பனைக்கு எதிர்ப்பு தெரிவிங்க. நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மது விற்பனை குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக நாட்களும் மூட ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அதை விட்டுட்டு இந்த மது விற்பனை நிலையங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கறது எந்த விதத்தில் நியாயம்? மது விற்பனைக்கு மது விற்பனை நிலையத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க. அதே வேளையில் அந்த மது விற்பனை நிலையத்திலேருந்து குடிச்சிட்டு வந்தவனை பிடிச்சு உள்ளே வைக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய கேடை எங்கள் மக்களுக்கு திணிக்கிறீங்க. கொஞ்ச நாட்களும் எங்கள் மக்கள் நலன் சார்ந்து யோசிங்க. தாய் தமிழ் உறவுகளை, காவல்துறையில் பணியாற்றக்கூடிய எங்கள் காவல்துறை நண்பர்களை கொஞ்ச நாட்களும் யோசித்து மக்கள் நலன் சார்ந்து கொஞ்சம் யோசிங்க. ஒருத்தன் காலையிலேயே சரக்கு கிடைக்குது, பாரில் காலையிலேயே சரக்கு வாங்கி குடிக்கிறான், குடிச்சிட்டு ரோட்டில் வர்றான். ரோட்டில் வரும்போது எவனோ ஒருத்தன் தட்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன், யாரை நீங்கள் குத்தம் சொல்லுவீங்க? சரக்கு காலையிலே கிடைக்குது. காலையிலே கிடைக்குன்னா உங்களுக்கு தெரியாமல் அங்கே சரக்கு விற்கப்படுதா? உங்களுக்கு தெரிஞ்சுதான் சரக்கு விற்கிறாங்க. காலையிலே குடிக்கிறான்,
காலையிலே குடிச்சவன் ரோட்டுக்கு வர்றான், எவனோ ஒருத்தன் தட்டிட்டான் அப்படின்னா தட்டினவன் மேலேயும் கேஸை போட்டுருவீங்க, சரக்கு அடித்தவன் மேலேயும் கேஸை போட்டு உள்ளே வச்சிடுறீங்க. 2 விதத்துலேயும் வருமானத்தை வாங்கி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறீங்க. இது எவ்வளோ பெரிய வழிப்பறியான வேலை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தாய் தமிழ் உறவுகளே, காவல்துறையில் பணியாற்றக்கூடிய என் நண்பர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மக்களிடம் வழிப்பறி செஞ்சு நீங்கள் சம்பளம் வாங்கணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தாய் தமிழ் உறவுகளே, நாம் தமிழர். ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த.